மதத்துல மட்டும்தான் கடவுளை பார்ப்பதற்கு கத்தி குத்து நடக்குது. கடவுளை தரிசிப்பதற்கு, கடவுளை பார்ப்பதற்கு வரலாறு எடுத்தீங்கன்னா ஏகலவன் எங்கேயோ இருந்து பார்க்குறான் கடவுளை. ஏன் ஏகலவனுக்கு பக்கத்தில் போய் பார்க்கறதுக்கு அனுமதி இல்லையா? காரணம் இந்த குப்பை தான் இன்னைக்கு பல சமூக விரோதிகள். யாரு? பிரேமானந்தா ஜெயலலிதா பிடிச்சி சாக வரைக்கும் ஜெயிலில் போட்டுது. அந்த அம்மா ஒரு பார்ப்பன பெண். அதான் வரலாறு. என்ன பெண்ணு? பார்ப்பன பெண். சனாதனத்தை தூக்கி பிடிக்கூடிய ஒரு சமூக பெண். அந்த அம்மா யாரை பிடிச்சி உள்ள போட்டுது? பிரேமானந்தா. எங்க இப்ப நடக்குதுல்ல கொலை, தர்மசாலாவில் நடக்கிற கொலைகளை போல எங்க நடந்தது? புதுக்கோட்டையில் நடந்தது. ஒரு மிகப்பெரிய ஆன்மீகவாதி யார்? ஜெயலலிதா. பூஜை புனஸ்காரமாக தான் இருக்கு அந்த அம்மா. அந்த அம்மா யாரத்துக்கு உள்ள போடுது? பிரேமானந்தா. இதே போல கொலை நடந்தது பின்னாடி வீரேந்திர ஹெக்டே பக்கத்திலே போக ஆள் இல்லை. அந்த அம்மா என்ன பண்ணுச்சு? பிடிச்சி ஜெயிலுக்குள்ளே செத்து போயிட்டு வந்தாள். காவி உடையில பிரேமானந்தா கடலூர் ஜெயிலில் செத்து போயிட்டான். வாயிலிருந்து லிங்கம் எடுக்கிறவர் எல்லாம் எடுப்பார். வாழைப்பழத்துக்குள்ள லிங்கத்தை வச்சு முழுங்கிடுவார் குங்குமத்தோட. அது அப்படியே ரத்தம் மாதிரி வெளியே வரும், எடுத்து கொடுப்பார். அது லிங்கம் மெட்டலாக எந்த குடலும் ஜீர்ணிக்காது. இதெல்லாமே மனித அறிவுக்கு ஏற்பட்டது. டாக்டர் கோவூர் சொன்னார். இலங்கையில் இருந்த ஒரு பெரிய பகுத்தறிவாளர் டாக்டர் கோவூர் சொன்னார், நான் கொடுக்குற லிங்கத்தை நீ எடுத்து குடியானார். இல்லை, எடுத்து கொடுக்க முடியல. இதை நிரூபிச்சுன்னா 1 லட்ச ரூபா தர்றானார். இதெல்லாம் பழைய கதை. அப்போ அதே போல சங்கராச்சாரியார் கைது. யாரு? ஜெயலலிதா. கருணாநிதியாவை கார் டிரைவரை கூட கைது பண்ண முடியாது. சங்கர மடத்தில் நடந்த கொலைக்காக சங்கராச்சாரியார் கைது, பிரேமானந்தா கைது. நித்யானந்தா இருந்தாருன்னா என்னால கழிந்துட்டு இருந்திருப்பார் புழல்ல. அந்த அம்மா இல்லை. இப்படி பல யார் தவறு செய்தாலும், குற்றம் செய்தாலும் சிறையில் போட்ட ஆள் தான் ஜெயலலிதா. ஆனால் இன்னைக்கு திருவண்ணாமலையில் என்ன நடக்குதுன்னா, திருவண்ணாமலையில் அதிகமான கூட்டம் வருகிற கூட்டம் யாருன்னு கேட்டிங்கன்னா ஆந்திரா தெலுங்கானாவிலேருந்து வருது. குலசாமிங்கிறாங்க. யார? சிவனை. கர்நாடகாவில் லிங்காயத்துக்கள். லிங்கம்னா என்ன? சிவன். சிவனை வழிபடுகிறவர்கள் லிங்காயத்துக்கள். இந்த லிங்காயத்து பூரா கிளம்பி இங்கே வந்துட்டான். ஆந்திரா தெலுங்கானா. சரி, ஒரு நாளைக்கு ஆவரேஜா 30,000 பேர் வராங்க, மாசம் 10 லட்சம் பேர் வராங்க.